ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா சினிமாவை பற்றி எங்களுக்கு எதுக்குப்பா தேட்டருக்கு போனோமா, காசு கொடுத்தோமா, படம் பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தமா தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்தவம் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் சினிமாவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இங்கே ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் சினிமாவில் மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அது பொதுமக்களோட வாழ்க்கையிலே நடக்குதுங்க. உங்களோட தொழிலாகட்டும், உங்களோட குடும்பமாகட்டும், நீங்கள் படிக்கிற ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இந்த நிப்போட்டிசம்னு ஒரு மேட்ரு இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அது என்னப்பா நிப்போட்டிசம்? நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா சரியா விலங்கலையே, கொஞ்சம் தெளிவுபடுத்துற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். நிப்போட்டிசம்னா பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமாவோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுவேன். ஒரு இயக்குனர் இருக்கிறாரு, இல்ல ஒரு பெரிய தலை சிறந்த நடிகர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி இந்த சினிமால சக்சஸ்ஃபுல்லா ஆகணும், அதே மாதிரி என் பையனும் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பார் இல்லையா? எதிர்பார்ப்பாரு தான். அது வாஸ்தவமான விஷயம் தானே, அது நல்ல விஷயம் தானே. அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பே கிடையாது. உங்களோட பையனை நீங்க உங்க துறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும் நீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உங்க பையன் வளர்றதுக்காக, உங்க பையன் கூடவே இருக்கிற இல்ல உங்களுக்கு காம்படிட்டரா இருக்கிற யாரை வேணாலும் நான் அழிச்சிட்டு என் பையனை மட்டும் தனியா நான் கொண்டு வருவேன் செங்குத்தா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு இல்லையா? அது பேர் தான் நிப்போட்டிசம். இதை தான் நீ முந்தைய வீடியோல பேசிட்டிய, மறுபடியும் இந்த வீடியோல பேசிய அறுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேட்டர் கிடையாது. இந்த நிப்போட்டிசத்தை பத்தி சாரி நெப்போட்டிசமா, நெப்போட்டிசத்தை வந்து நான் கொஞ்சம் தப்பா பேசியிருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கோங்க. இதுல இருந்து தப்பு கண்டுபிடிக்காதீங்க. நான் சொல்ல வர மேட்டர் மட்டும் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த நெப்போட்டிசத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தாலும் தமிழ் சினிமால நெப்போட்டிசத்தையே தூக்கி சாப்பிடுறதுக்கு அப்பனுக்கு அப்பன்லாம் இருக்கான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் இந்த குரூப்பிசம் சொல்லுவாங்க. அதாவது நெப்போட்டிசம் ஆச்சும் புதுசா வளர்ந்து வர ஆளை தான் டார்கெட் பண்ணி காலி பண்ணுவாங்க. ஆனா இந்த குரூப்பிசம் இருக்கான் பாருங்க, ஏற்கனவே வளர்ந்து நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளை எப்படி குரூப்பா சேர்ந்து காலி பண்றாங்க அப்படின்றது தான் மேட்டர். இந்த குரூப்பிசம் வந்து தமிழ் சினிமால நெப்போட்டிசத்தோட அதிகமா ஆளப்படுதுங்க. சோ இந்த குரூப்பிசம்னால எந்தெந்த பெரிய நடிகர்கள்லாம் பயங்கரமா அவஸ்தைப்பட்டாருங்க அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா பேச போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். என்னத்த நேரம் கடத்தாம, அதான் நேரத்தை கடத்திட்டியே, வா உள்ள போவோன்றீங்களா? சரி வாங்க உள்ள போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மாட்டிய நிப்போட்டிசம், குரூப்பிசம், அதுக்கப்புறம் டார்கெட்டிசம், என்னவாலும் வச்சுக்கோங்க. ஆனா இவர் வந்து இந்த ரெமோ அப்படின்னு ஒரு படத்தோட சக்சஸ் மீட்டா இல்ல பிரஸ் மீட்டா அந்த மேடையில குமரி அழுத்தாரு பாத்தீங்களா, மைக்க பிடிச்சிக்கிட்டு என்ன வாழ விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு பின்னாடி நெப்போட்டிசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நெப்போட்டிசம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப்பிசமே இருக்குது, ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்குது. ஆனா சிவகார்த்திகேயன் என்ன அவ்வளவு உத்தமரா? அவர் அழுதுட்டா நீங்க எல்லாம் நம்பிடுவீங்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஏங்க இப்பதான் அவரை குரூப் வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் தமிழ் சினிமா உள்ள வந்தது இவர்கிட்ட இருக்கிற குரூப் வச்சுதான் இவ்வளவு பெரிய நடிகரானார்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்னவா சொல்ற, இவரும் வந்து பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குரூப் சிக்கி சின்ன பின்னமானாரோ, அவர் ஆரம்பத்துல ஒரு குரூப் வச்சுதான் உள்ள வந்தாரு. அதை வச்சு பல பேர் வந்து இவர் காலி பண்ணாரு. அதுக்கப்புறம் முற்பகல் செய்யில் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த ஆப் இவருக்கே வந்து பேக்ல குத்திக்கிச்சு. சோ இவர் எந்த குரூப் வச்சு எப்படி உள்ள வந்தாருன்றத கொஞ்சம் வரலாற்று ரீதியாக நம்ம பார்ப்போமா. அதாவது ஆரம்பத்துல சிவகார்த்திகேயனை பத்தி கேட்டா எல்லாரும் நான் சொல்லுவோம், டிவி சேனல்ல ஒரு ஆங்கரா இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஷோ பிரசன்டரா இருந்து, அதுக்கப்புறம் சின்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு, பெரிய ஷோ மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு, சினிமா உள்ள வாய்ப்பு கிடைச்சி கஷ்டப்பட்டு அந்த பையன் வந்து வந்தான் பாருங்க. இதெல்லாம் சொல்லும் போது இந்த பையனை வச்சு நம்மளே வந்து ஒரு பயோகிராஃபி எடுக்கலாமே இவனோட பேர்ல அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப புழுங்குவீங்க. ஆனா உண்மை அதுதானே கேட்டீங்கன்னா ஒரு 50% உண்மைன்னு சொல்லலாம். மீதி 50% பாலிடிக்ஸ் பண்ணாரு அவர் நிறைய. அது என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த நொன்ன நாட்டியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேட்பீங்கல்ல. இந்த நொன்ன நாட்டியத்தை சிவகார்த்திகேயன் கூடவே ஆரம்பத்துல பயணம் பண்ண ஒருத்தர் புழுங்கி என்கிட்ட சொன்னாரு. அதை நான் சொல்றேன். ஆனா அந்த நபர் யாரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனவன ஃபோன் பண்ணி அவன் என்ன அசிங்கமா திட்டுவான், ஏன்டா சொன்னேன்னு. இருந்தாலும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக. அதாவது ஆரம்பத்துல கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஆடிஷன் பண்ணாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும். அப்போ திருச்சி சைட்ல எங்கேயோ டிஸ்ட்ரிக்ட்ல ஆடிஷன் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஷோல பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஷோல இவர் மட்டுமா பண்ணாரு, வேற யாருமே கிடையாதா? இவர் என்ன மோனோபோலியான்னு கேட்டீங்கன்னா, இவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணவங்க யார் தெரியுங்களா? சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இதே மாதிரி ஸ்டேஜ் ஷோ, மிமிரி ஷோலாம் பல வருடங்களா பண்ணி நல்ல தேர்ச்சி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் இவர் கூட காம்படிட்டரா வரும்போது இவர் மட்டும் எப்படி டைட்டில் வின்னர் ஆனாரு? இதை நீங்க யோசிக்கணும்ல. இவருக்கு மட்டும் தான் மிமிகிரி தெரியுமா? கூடகரவெல்லாம் அள்ளி பிரிச்சு சாப்பிடுவானுங்க மிமிகிரியில. அவங்களெல்லாம் டைட்டில் வின்னரா அனௌன்ஸ் பண்ணாம சிவகார்த்திகேயனை மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவரை ஜெயிக்க வச்சாங்க அந்த போட்டியில. அப்போ எனக்கு ஒரு டவுட் அந்த காலத்திலே வந்தது. அப்புறம் என் நண்பர்கிட்ட போய் கேட்டேன், என்னவா நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ண, சூப்பரா நீ பண்ணுவிய, உனியா கொடுக்கலன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அதாவது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாப்பா 2 டீமா பிரிச்சுட்டாங்கப்பா. அந்த 2 டீம்ல ஒரு டீம்ல எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா பண்றவனுங்க. அந்த டீம்ல போய் உன்னை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வையேன், உனக்கு ரொம்ப டஃப் ஜெயிக்கிறது. இன்னொரு டீம்ல சொத்தையே ஆளுங்களெல்லாம் போட்டானுங்க. அந்த சொத்தையே ஆளுங்களை போட்டுட்டு ஒரே ஒருத்த மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அதுல வெஸ்டானுங்க.
சோ அந்த டீம்ல சிவகார்த்திகேயன் மட்டும் தான் நல்லா பண்ணுவான்றது விஜய் டிவிக்கு தெரியும். மீதி ஹீரோலாம் சொத்த அப்படின்றனால கரெக்டா அந்த டீம்ல சிவகார்த்திகேயனை மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்க. நான் வந்து பண்ண பத்தியா ஒரு டீமோட சேர்ந்து அதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பின்னி படல் எடுப்பானுங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. அதனால எங்களை மாதிரி ஆட்களோட மூஞ்சி தெரியாமே போச்சு இன்னி வரையும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ரெண்டனியா பிரிச்சு சிவகார்த்திகேயன் அவர்களை சுத்தி மொக்க பசங்களா வச்சுக்கிட்டு சிவகார்த்திகேயன் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சூப்பர்ன்ற மாதிரி இவனுங்க அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாத காலத்திலே வந்து டிவிலே போட்டு ப்ரமோஷனை பண்ணி மக்கள் எல்லாரையும் பார்க்க வச்சு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு மிக திறமையானவர் அப்படின்ற மாதிரி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம இதை வந்து சிவகார்த்திகேயனுக்கு பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம கிட்ட இருந்து நிறைய நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு போனோம், அவங்க போய் பெரிய ஸ்டார் ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நம்ம சேனலுக்கு வரணும், அவங்க மூலமா ஒரு 10 ஸ்டார் இங்க உள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் அதை பண்ணாங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு நம்மளுக்கு தெரியாது. உள்ளே ஒர்க் பண்ணவர் ஒருத்தர் சொல்லும் போது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என் கடமை அல்லவா, அதனாலதான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். சோ இந்த ஒரு டிவி சேனல், ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் அப்படின்ற ஒரு குரூப்பிசத்தின் மூலியமாக தான் தமிழ் சினிமா உள்ளே அவர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல அவர் பண்ண அழிச்சாட்டியங்கள் இருக்குது. அதாவது ஆரம்பத்துல அவரால் உடனே ஹீரோ ஆகணும் இல்ல கூட அவரோட 2வது 3வது படத்துல ஒரு ஹீரோ ஆயிட்டாங்க. இது யாருக்குங்க நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ் சினிமால ரஜினி கமல் கூட இதெல்லாம் நடக்கல. ஆனா இவருக்கு நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு இவரை வச்சு அந்த தொலைக்காட்சி செய்த ஒரு பெரிய பப்ளிசிட்டி, மார்க்கெட்டிங் இது எல்லாமே பண்ணி இவர் மேல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்பவே சேனல்ல இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபேன் பேஸை அழகா சினிமால யூஸ் பண்ணாங்க. சினிமால யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவர் ஆரம்பத்துல நடிச்ச பல படங்கள்ல டெக்னீஷியனா ஒர்க் பண்ணது எல்லாமே இவர் கூட தொலைக்காட்சியில பணியாற்றினவங்க தான். அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வரது, இவங்க எல்லாருமே குரூப்பா சேர்ந்து படம் எடுக்கிறது, இந்த படத்தை மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு பெரிய நடிகரை பிடிச்சாங்க. அந்த நடிகர் தான் தனுஷ். அவர் தலையில வந்து மசாலா தடவி அவரை வந்து இவங்க குதிரை ஏறதுக்கு அவரை வந்து குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டினாங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அந்த காலகட்டத்தில் நடந்தது. எப்படியோ ஏதோ பண்ணி நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. நீங்க வந்தவொடனே என்ன பண்ணணும்? உங்களை மாதிரி கஷ்டப்படுற பல பேரை வாழ வைக்கணும்ல, இல்ல உங்களை வந்து தூக்கி விட்டவங்களையாச்சும் நீங்க வாழ வைக்கணும். ஆனா வந்த உடனே யாரெல்லாம் தூக்கி விட்டாங்களோ இவங்க எல்லாரையும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணாரு. உதாரணத்துக்கு தனுஷ்க்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, அப்புறம் அனிருத்துக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, இதையும் தாண்டி இவரோட நண்பர் ஆர்டி ராஜா அப்படின்றவரை வச்சு இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவரை வச்சு ஒரு சில படங்கள் பண்ணாரு. ஆர்டி ராஜா கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே சிவகார்த்திகேயன் அவர்களது தான். அதுக்கப்புறம் ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வந்த உடனே சிவகார்த்திகேயன் அப்படியே மொத்த கடனையும் தூக்கி ஆர்டி ராஜா மேல போட அவருக்கும் இவருக்கும் பெரிய வாய்க்கா தகராறாயி, என் காசா இதெல்லாம் நானா வந்து போட்டேன், நீ தானே போட்ட, நீ சொல்லி தானே கேட்டேன், இந்த கடன் எல்லாம் நீ தான் அடையணும்னு ஆர்டி ராஜா மறுபடியும் வாங்கின கடன், அதாவது இவர் பேர்ல சிவகார்த்திகேயன் வாங்கினார் பாத்தீங்களா, அந்த கடன் எல்லாம் மறுபடியும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாரு. இது மட்டும் இல்லாம சமீபத்துல நம்ம அருண் விஜய் அவர்கள் எல்லாம் பயங்கரமா காண்டாயி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டுருப்பாரு பாத்தீங்களா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு பிரச்சனை தான். அதாவது ஒரு பெரிய சேட்டலைட்டை வச்சு, ஒரு சேட்டலைட் சேனலை வச்சு, ஒரு குரூப் வச்சு உள்ள வந்து இந்த பையன் இவ்வளவு கலாட்டா பண்ணுகிறான், நம்ம எல்லாம் அப்பம் பேர்ல உள்ள நெப்போடிசம்னு உள்ள வந்தா கூட நம்மளுக்கு திறமை இல்லாதனால ஆரம்ப இடத்துல நம்மள மக்கள் ஏத்துக்கல, இவ்வளவு கஷ்டப்படுறோம், இன்னி வரைக்கும் வந்து நம்மளுக்கு சிவகார்த்திகேயன் அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் அன்னைக்கு வந்து நம்ம அருண் விஜய் பயங்கர காண்டானாரு. இவங்களை மட்டும் தான் காலி பண்ணாரானா, சமீபத்தில் டி இமான் கூட ஒரு இன்டர்வியூல குமுறுனாரு பாத்தீங்களா. அந்த பையனோட ஆரம்ப கட்டத்துல நான் தாங்க நிறைய பாட்டெல்லாம் போட்டேன், அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனும் ஹிட் ஆனா, ஆனா கடைசியில் எனக்கும் ஆப்பு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. சோ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னதான் குரூப் சத்தின் மூலமாக உள்ள வந்தாலும் அவருக்கு கொஞ்சம் டேலண்ட்டும் இருக்குது. ஆனா கொஞ்சம் இந்த மாதிரியான எனக்கு காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு அவர் செய்த பல வேலைகளும் இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்தனால தான் அவருக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு தனியா ஒரு குரூப் இங்க சினிமால ஃபார்ம் ஆகி அவரை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னி வரைக்கும் அதுல இருந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மீண்டு வரவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி இரண்டாவதா சொல்ல போறது, இதே குரூபிஸ்தல உள்ள வந்து மறுபடியும் குரூபிஸ்தாலவே நாசமா போன இன்னொரு நடிகர் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள். ஆரம்பத்துல அப்பா வந்து ஒரு பெரிய இயக்குனர் நடிகர், அதுக்கப்புறம் அப்பாட்ட இல்லாத திறமையும் கிடையாது, அப்பாட்ட இல்லாத பணமும் கிடையாது, நம்ம கிட்ட இல்லாத திறமையும் கிடையாது. இதை வச்சு நம்ம தமிழ் சினிமால ஒரு ஹீரோ ஆயிடலான்னு உள்ள வந்தாரு. எடுத்த உடனே சக்சஸ பார்த்தாரு. சோ இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு குரூபிசம் கூட சொல்லலாம். ஏன்னா அப்பா வந்து அன்னைக்கு ஆட்சியில இருந்த டிஎம்கேவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்னு சொல்லலாம். சோ அதனால அவருக்கு அன்னைக்கு திறமையும் இருந்தது, பணமும் இருந்தது, அதிகாரமும் இருந்தது. இதை வச்சு சிம்பு அவர்கள் ஒரு ஆட்டம் போட்டாரு பாருங்க. இந்த ஆட்டம் வந்து எப்போ முடிய ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, he fell in love அப்படின்றத நம்ம சொல்லலாம். அவர் வந்து காதலில் விழுந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபஷன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணாதனால அவர்கிட்ட வந்த நல்ல நல்ல பட வாய்ப்புகளை கூட அவர் சரியா யூஸ் பண்ணாம அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில போனது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிம்பு அவர்கள்கிட்ட நல்ல டேலண்ட் இருந்தது, இருந்தாலும் அதை சரியா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுல ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. இந்த ஹீரோன்ற அந்தஸ்து நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, ஆனா இது மத்தவங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு புரிதல் அன்னைக்கு அவருக்கு இல்ல. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப உஷாரா இருக்கிறாரு. இன்னைக்கு
இருந்தாலும் சில இடத்துல வாய் விட்டுறாரு. சரி ஓகே, இவர் குரூப்ஸ்னால வந்தாருங்க. ஆனா இந்த குரூப்ஸ்னாலே இவர் எப்படி காலியானார்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இவருக்கு காம்படிஷனா இருந்தவர் தான் தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வல்லவன், மன்மதன் இந்த மாதிரி படங்கள் நடிச்சு இயக்கின்னு இருக்கும் போது தனுஷ் அவர்களும் நிறைய ஹிட் கொடுத்துட்டு இருந்தார் அந்த காலகட்டத்துல. ஆனா சிம்பு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மாஸ் அப்பீல தனுஷ் அவர்கள் சுல்லான் மூலமா எடுத்து அதுக்கப்புறம் தனுஷை வந்து ஒரு காமெடி பீஸாவே தமிழ் சினிமாவில் ஆக்கிட்டாங்க. அதை தொடர்ச்சியாக தனுஷ் அவர்கள் நடிக்கிற படத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எதிர்ப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த படங்கள்லாம் வந்து பெருசா சக்சஸும் ஆகாது. அப்படியே சக்சஸ் ஆனாலும் அந்த விஷயத்தை வந்து ஊத்தி மூடுவாங்க. அதுக்கப்புறம் சிம்பு வந்து என்னென்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் மீடியாவோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் தனுஷ் அவர்கள் கரெக்டா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை கல்யாணம் பண்ணார் பாத்தீங்களா. இதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்சது பாருங்க ஒரு பெரிய சப்போர்ட். இந்த சப்போர்ட் தனுஷ் அவர்களுக்கு அதிகமா கிடைக்க சிம்பு அவர்களோட growth எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே வந்து ப்ரொஃபஷனல்ல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. ஏற்கனவே லவ் அஃபேர்னால மன உளைச்சல்ல இருந்தாரு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அன்னைக்கு ஒரு பெரிய குரூப்பிசம் ஒன்று ஃபார்ம் ஆகி தனுஷ் அவர்களை மேல 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 தூக்கி விட்டாங்க. அந்த குரூப்பிசத்துக்கு ரொம்ப ஒரு முன்னோடியா விளங்கினவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்றாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா தனுஷோட கெரியரை பாத்தீங்கன்னா பயங்கரமான growthங்க. இந்த growth வந்து நீங்க எடுத்து பார்க்கணும். ஏன்னா அவரோட growth வந்து எந்த படத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பொல்லாதன் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த பொல்லாதவனுக்கு அப்புறம் தனுஷ் அவர்களோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. சிம்பு அவர்களோட growth வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் படம் வந்து மேல மேல போவோம், சிம்பு அவர்களோட படம் அப்படியே கீழே இறங்கிட்டே போவோம். இது மட்டும் இல்லாம அந்த படத்தோட டைட்டில் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட டைட்டில் வந்து ஒரு 50% வெற்றி வந்து நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்கும் அப்படின்றது சினிமால பிராக்டிகலான ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய பல படங்களுக்கு டைட்டில் எல்லாமே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட டைட்டில் தான். இந்த டைட்டில் அவ்வளவு சீக்கிரம் யாருமே கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் ரஜினிகாந்த் படத்தோட டைட்டில் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்காது அன்லெஸ் அன்டில் ரஜினி அவர்களோட சப்போர்ட் இல்லாம. உதாரணத்துக்கு பொல்லாதவன், படிக்காதவன், மாப்பிள்ளை, எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரொடியூசர் வந்து நம்ம தனுஷ் தான். இருந்தாலும் அந்த எதிர்நீச்சல் அப்படின்றது கே பாலச்சந்தர் அவர்களோட படத்தோட டைட்டில், அதுவும் அவருக்கு ஈஸியா கிடைச்சிடும். தங்க மகன், அதையும் தாண்டி பரட்டை என்கிற அழகு சுந்தரம், அதுக்கப்புறம் ரஜினி நடிச்சார்ல குசேலன், இதுல கூட ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. ஜகமே தந்திரம்னு இப்போ ஒரு படம் வந்தது பாத்தீங்களா. இந்த ஜகமே தந்திரம் கூட பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய நினைத்தாலே இனிக்கும் படத்துல இருந்து வர ஒரு பாட்டோட வரி தான். அது கூட பாலச்சந்தர் அவர்களோட படம். சோ இது கூட ஈஸியா கிடைச்சிடும் ரஜினி அவர்கள் ஓகேன்னு சொன்னா. சோ இந்த மாதிரி பயங்கர இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தனுஷ் அவர்கள் பாலிவுட் போய் ஹாலிவுட் வரைக்கும் போனது முக்கியமான காரணம் ஒரு பெரிய குரூப்பிசம் அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த குரூப்பிசத்தை வச்சு அவர் சிவகார்த்திகேயன் அவர்களையும் காலி பண்ணாரு. மற்றும் சிம்பு வந்து எப்படி மேல வரவிடாம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சில வேலைகளும் நடந்ததா சொல்லப்படுது. இது எப்பவுமே சகஜம்தான் நண்பர்களே. இது வந்து சினிமால மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் காம்படிஷன் ஒண்ணு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணி மக்கள் மனசுல இடம் முடிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி நீங்க என்ன பண்றீங்க, உங்களை எப்படி கெடுக்கலாம் அப்படின்றதான் எல்லாரும் பண்ணுவானுங்க. அதனாலதான் மாத்தி மாத்தி ரஜினி ஒரு கதை சொல்லுவார் பாருங்க. அதாவது நண்டு கதை. இந்த நண்டு வந்து மேல ஏறுமா, பின்னாடி ஏற நண்டு அந்த நண்டை வலிச்சு போட்டு இதையும் ஏறாதான் அதையும் ஏறக்கூடாதான். இந்த கதை வந்து இந்தியா ஃபுல்லா நடந்துனுங்கிறனால தான் இந்தியா விஜயகாந்த் சொல்ற மாதிரி இன்னும் வளர்ச்சாவே ஆகலங்க. மூணாவதா சொல்ல போறது ஏஆர் ரஹ்மான். இவரை கூட விட்டு வைக்கல இந்த குரூப் விஷயத்துல. ஆனா என்ன ஒரு சின்ன மன ஆறுதல்னா தமிழ் சினிமாவில் நடக்கல. இது வந்து நடந்தது பாலிவுட்ல. இது ஏஆர் ரஹ்மானே பல மேடையில சொல்லிட்டாரு, பல இன்டர்வியூலயும் சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதாவது ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவரோட சேவை இந்தியா முழுக்க தேவை, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தேவை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அவரோட நிலைமை என்னைக்குமே அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து மியூசிக் போடுவாரு. ஸோ இவரோட சேவை வந்து ஒரு காலகட்டத்தில் பாலிவுட்ல தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல எப்பவுமே லவ் போர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்களே தவிர கமர்ஷியல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள போனோம்னா பெருசா கிடையாது. கமர்ஷியலுக்கு முதலாவதா வித்திட்டது நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படம் வந்து கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட பாட்டு வந்து ஹிட் ஆகணும். அந்த பாட்டு ஹிட் பண்றதுக்கு அங்க ஆட்களே கிடையாது. எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா உதித் நாராயண பாட வச்சு மூக்கால பாடுவானுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு தான் பாலிவுட்ல ஓடிட்டு இருக்கோம். ஏஆர் ரஹ்மான் மட்டும் தான் வந்து புதுவிதமான மியூசிக்கை போட ஆரம்பிச்சாரு. மற்றும் அவர் போட்ட பாட்டு எல்லாமே பாலிவுட்ல பெரிய சக்சஸ். இன்னி வரைக்கும் நம்ம ஜெயிலர் படத்துல ஓட்டுறோம் பாத்தீங்களா பாட்டு, தால் படத்துல இருந்து. சோ இது வந்து எப்படி இந்த மேஜிக் கிரியேட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஏஆர் ரஹ்மான் தான் கேட்கணும். சோ இதை பார்த்து காண்டான ஒரு சில பாலிவுட் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவானா, ஏஆர் ரஹ்மானை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கி நம்ம பக்கம் இவனை வச்சுக்கணும், இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம பாலிவுட்டை இன்னும் மேல மேல நம்ம கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் குவாலிட்டி என்ன தெரியுங்களா, அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது எவ்வளவு பெரிய இயக்குனர் வந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன இயக்குனர் வந்தாலும் சரி, யார் முதல் அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்களோ அவங்களதான் முதல் பார்ப்பாராம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணமே, ஒரு நாள் வந்து அமீர் கான், அதுக்கப்புறம் ஷாருக் கான், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஏஆர் ரஹ்மானோட ஆபீஸ்ல வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிருக்கிறாரு. ஆனா அமீர் கான் வந்திருக்கிறாரு, வேற ஏதோ ஒரு பெரிய நடிகர் வந்திருக்கிறாருன்னு டக்குன்னு ஏஆர் ரஹ்மான் ஆபீஸ்ல இருந்து வெளில போய் அவங்கள விஷ் பண்ணிட்டு இந்த சின்ன இயக்குனர் கூட்டின்னு உள்ள வாங்கினாராம். அப்பதான் காண்டாகிறாங்க இவங்க எல்லாருமே. அடா பாவீங்களா, இவ்வளவு பேர் நடிகர் நான் இருக்கிறேன்,
இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன், என்ன கூப்பிட்டு டக்குன்னு பேசி அனுப்பாம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இயக்குனர் அப்பாயின்மெண்ட் வாங்கிறான், இவனுக்கு நீ இது கொடுக்குறிய அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மானை அன்னைக்கு அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க பாலிவுட்ல ஒரு சில பேர். சோ இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பாலிவுட்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஈகோ இருக்கும்ல, அவங்க என்ன பண்ணானுங்க, ஓகே ஏஆர் ரஹ்மான் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு செட் ஆக மாட்டாரு, அதனால இவரை வந்து நம்ம குரூப் வச்சு காலி பண்ணுவோம், எந்த பட வாய்ப்பும் பாலிவுட்ல வரக்கூடாத அளவுக்கு இந்த ஆளை வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவோம்னு பண்ணி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, எந்த படத்துக்கு மியூசிக் போட்டாலும் அந்த படத்தோட பாட்டோட பப்ளிசிட்டி ரைட்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் கேறாரு. இது வந்து இந்திய சினிமாலேயே இப்படி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையவே கிடையாது, இவர் மட்டும் ஏன் உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதனாலதான் ஷாருக் கான் நடித்த கல்ஹோனா ஹோ அப்படின்ற ஒரு படத்துல கூட ஏஆர் ரஹ்மான் கிட்ட தான் பேசணும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கு பப்ளிசிட்டி ரைட்ஸ் அவர் கேட்டனாலதான் சங்கர் எலா லாய் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு இந்த படத்தை முடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேட்டாதான் தெரியுது, ப்ரொஃபஷனையும் தாண்டி எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியங்க, அந்த மரியாதை பாலிவுட்ல இருந்து எந்த ப்ரொடியூசர் கிட்டே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம என்னை பத்தி தப்பான ஃபால்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வந்து தமிழன் இந்திக்காரன் அப்படின்ற ஒரு பெரிய பிரிவினை இருக்கு, அதை வச்சுதான் நம்ம சவுத் இந்தியெல்லாம் வந்து அவங்க எடை போடுவாங்க, அந்த மாதிரி தான் என்னைய நினைச்சிட்டாங்க. ஆனா என் விஷயத்துல நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட கரெக்டா இருப்பேன், என்ன அவங்களால வேலைக்கும் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு குரூப்பிசத்தின் காரணமாக பாலிவுட்ல ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஃபர்ஸ் வரலனா கூட இங்க வந்து அவர் கலக்கன் கலக்கிட்டு இருக்காரு, 2 ஆஸ்காரும் வாங்கிட்டாரு, இதுக்கு மேல என்னங்க இருக்குது. நாலாவதா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூட இந்த குரூப்ஸ்ல மாட்டிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? அது எப்போ மாட்டினாருன்னு நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன மாட்டேன்னா, ஆரம்பத்துல ரஜினி அவர்கள் எந்த படத்துல உள்ள வந்தாரு, அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக தான் கே பாலச்சந்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுப்பாரு கே பாலச்சந்தர் அவர்கள். அந்த வகையில ரஜினி அவர்கள் பிலிம் இன்ஸ்டியூட்ல ஒரு நாடகம் பண்ணும்போது அந்த நாடகத்தை பார்த்து ரஜினி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த பையனுக்கு நம்ம படத்துல வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு பேர்ல தான் ரஜினி அவர்களை அபூர்வ ராகங்கள்ல யூஸ் பண்ணாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் கமலுக்கும் ரஜினிக்கும் ஒரு சின்ன ஈகோ இருந்தது உண்மைதான். ஏன்னு பாத்தீங்கன்னா, பாலச்சந்தர் அவர்கள் கமல் அவர்களை சின்ன வயசுல இருந்தே அவரோட படங்கள்ல தொடர்ந்து யூஸ் பண்றாரு. பண்ணும்போது கமல் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பூனா இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு டேலண்டடான ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு இந்த படத்துல நான் வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கமலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். என்னது, பூனா இன்ஸ்டியூட்ல ஒருத்தன் வரானா, அவன் வந்து நம்மளை தூக்கி சாப்பிடுவானா அப்படின்னு அன்னைக்கே கமல் அவர்களுக்கு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்குது. இந்த காழ்ப்புணர்ச்சி ஒரு காலகட்டத்தில் கமல் அவர்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. அதனாலதான் அப்பப்போ பாலச்சந்தர் கிட்ட வந்து கமல் அவர்கள் உறுதிப்படுத்தி பாரான், இந்த படத்துல நான் தானே ஹீரோ, நான் தானே முக்கியமான ரோலு, நீங்க ரஜினிக்கு கொடுத்துலையே அப்படின்ற மாதிரி எப்பவுமே அந்த ஒரு கான்சியஸோட கமல் இருப்பாராம். இதன் விளைவு எப்படி நடந்ததுன்னா, பாலச்சந்தர் அவர்கள் ரஜினி ஒரு மோஸ்ட் டேலண்டட் ஒரு பர்சனாக இருந்தாலும் அவர் இயக்கிய பல படங்கள்ல வந்து ரஜினி அவர்களுக்கு நெகட்டிவான ரோல் தான் கொடுப்பாரே தவிர ரஜினியை ஹீரோவா வச்சு அவர் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துல. அதுவும் கமல் நடிகிற படத்துல, முக்காவாசி படத்துல ரஜினி அவர்கள் நெகட்டிவான ரோலோ ஒரு சின்ன ரோலோ தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அன்னைக்கு இருந்தது. ரஜினி அவர்கள் முதல்ல ஹீரோவானது யாரோட படம் தெரியுங்களா? கே பாலச்சந்தர் படமோ இல்ல எஸ்பி முத்துராமன் படமோ இல்லைன்னா மகேந்திரன் அவர்களோட படமோ கிடையாது. அவர் முதல்ல ஹீரோவானது ஒரு தெலுங்கு படத்துல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ரஜினியை முதல்ல ஹீரோ அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வச்சு அழகு பார்த்தது தெலுங்கு சினிமா தான். அதுவும் என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1978 வருஷம் வந்த சிலக்கம்மா செப்பண்டி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல அவர் ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா தான் 1978 தப்பு தாளங்கள் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு முக்கியமான லீட் ரோல் முதல்ல பாலச்சந்தர் கொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் மகேந்திரன் அவர்களும் முள்ளும் மலரும் அப்படின்ற ஒரு படத்துல ரஜினி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தெலுங்கு படத்துல நடிச்சாருன்னு தான் சொல்லல ஹீரோவா. இந்த ஒரு வாய்ப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எஸ்பி முத்துராமன் அவர்கள் முதல்ல ரஜினிக்கு பாலச்சந்தருக்கும் முன்னாடி மகேந்திரனுக்கும் முன்னாடி ஒரு ஹீரோ வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்தின் பேர் தான் புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல ரஜினி அவர்களை ஹீரோவா போறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சிருக்காரு எஸ்பி முத்துராமன். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படமாவே எடுப்போம், இந்த படத்துல வந்து ரஜினியை வந்து ஒரு முக்கியமான நம்ம லீடா தமிழ் சினிமால இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு யூஸ் பண்ண போறோம், ஹிட் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த படம் வந்து சூப்பர் மெகா ஹிட் ஆயிருக்குதுங்களா. இதனாலதான் இந்த படத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1990களுக்குள்ள எஸ்பி முத்துராமன் அவர்களும் ரஜினி அவர்களும் 24 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சோ ரஜினி அவர்களை தமிழ் சினிமா வந்து ஹீரோவாக்கி அழகு பார்க்கல, தெலுங்கு சினிமா தான் ஹீரோ ஆகி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமால இருந்த குரூப்பிசம் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இதெல்லாம் உடச்சிக்கிட்டு ரஜினி அவர்கள் மேல வந்துட்டாரு. இருந்தாலும் ரஜினி அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருக்காருல, நான் வந்து ஆரம்பத்துல வந்து சின்ன கதாபாத்திரம் வில்லன் ரோல் எல்லாம் பண்ணும் போது எனக்கு தொடர்ந்து வில்லன் வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் மக்களோட ஆதரவு அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருந்தது. கமல் அவர்கள் என்னதான் ஹீரோவா நடிச்சாலும் அதே படத்தெல்லாம் வில்லனாவோ சின்ன ரோல் நடிச்சாலும் ஏமாலதான் அட்ராக்ஷன் வரும். இது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு ப்ரொடியூசர் கூட நான் சம்பளம் அதிகமா கேட்டு போகும்போது என்ன ஏவிஎம் ஸ்டுடியோல அசிங்கப்படுத்தி என்ன வெளில அமைச்சாங்க அப்படின்னா பாத்தீங்களா. இது எல்லாமே குரூப்பிசத்துக்குள்ளதான் வரும். அந்த ப்ரொடியூசர் யார் தூண்டி விட்டாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ரஜினி அவர்கள் ஹீரோ ஆகக்கூடாதுன்னு யாரெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஆண்டவன் நினைச்சான் அருணாச்சலம் முடிச்சான் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் முடித்து காத்து விட்டார். சோ குரூப்பிசம், நிப்போட்டிசம், ரேசிசம், தக்காளி ரசம் எதுவா இருந்தாலும்
ஆண்டவன் நினைத்தால் நீங்க அடைய வேண்டிய இலக்கை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அதனால எது செய்யறதா இருந்தாலும் ரொம்ப கான்பிடென்ட்டா செய்யுங்க. எவனும் உங்களை வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூதரா மாதிரி ஓடுங்க நண்பர்களே. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்களை நம்ம சேனல்ல பேசலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்.